அடுத்து காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து அங்கேயும் கேள்விப்பட்டேன், கர்நாடகாவுக்கு 1 கோடி கூட போதான் இன்னும் போராடிட்டு இருக்காங்களா, இன்னும் அதிகமாக வேணும்னு, அவங்க வேணும்னு. ஆனால் நமக்கு வந்து 1,00,000, அதாவது நமக்கு வந்து என்னமோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவங்களும் விருந்து கொடுக்குறாங்க. நமக்கு விருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருந்து கொடுக்கணும். கர்நாடகாவுக்கு விருந்து இங்கே வந்து சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டு வானாக்கா அது சரியான முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இங்கே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கலெக்டர் அவர்கள் இந்த தீர்வு செய்ய வேண்டும். அவங்க கையில் இருக்குது இதை செய்கிறதுக்கு. இவன் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குற இது அவங்க கிட்ட இருக்குது. இந்த ரோடு போடுற சமாச்சாரம், சர்வீஸ் ரோடு ஓரளவுக்கு அமைச்சர் முடிவு எடுத்துட்டார். அமைச்சர் சொன்னது இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த காம்பன்சேஷன் பற்றி இது எங்கள் கையில் இல்லை. அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை நாங்கள் கொடுத்துட்டோங்க. இப்போ வேணும் தான் அவங்க என்னன்றது இது பண்ணட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய இந்த கூட்டத்தை இந்த பிரஸ் சொல்கிறது, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் என்ன யார் என்று எனக்கு தெரியாது. அந்த கலெக்டர் அவர் எம்பி இதுவரை அவங்க பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த கலெக்டர் என்னை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்ன பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நானும் ஒன்று அவங்கள பார்க்கணும் அவசியம் தேவைப்பட்டு போய் பார்க்குற மக்களுக்காக நான் பார்க்க தயார். ஆனால் அவர்கள் மக்களுடைய உணர்வுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் அவங்க இவங்களை கூட்டி நடந்த மீட்டிங் அடிப்படையில் முன்வந்து இவங்களுக்கு நியாயமான தீர்வை அவர்களுக்கு இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கு கலெக்டரானது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டானது முன்வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். இது எல்லோருடைய கருத்தும் அதுதான். ஆகவே கர்நாடகத்தில் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கும்போது நம்ம லட்சியம் என்ன, 1,00,000 விடுறதுக்கு லட்சியம் என்பது நம்ம வந்து நாமளும் அந்த கோடியை மேலே தாண்டுவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்குத்தான் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற அரசாங்கமானது அந்த அதிகாரிகள் வந்து குறிப்பாக கலெக்டர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவங்க ரெவென்யூ மினிஸ்டர்கிட்ட பேசி இது வந்து இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறது வந்து இப்போ அரசாங்கம் வந்து அது முன்னிறுத்து இந்த மார்க்கெட் வேல்யூ இப்படி இருக்குது, நீங்கள் கர்நாடகா உருவ மாதிரி இந்த பேசணும். ஆகவே இன்றைய அரசாங்கம் இவர்களை தீர்ப்பதற்கு முன் வந்தால் நாங்களும் அனைத்து மற்ற கட்சி எல்லா கட்சிக்காரர்கள் இருக்காங்க. பிறகு பழைய மினிஸ்டர் இருக்கிறார், இந்த பக்கம் ஒரு கட்சியின் தலைவருங்க இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, எல்லா பிஜேபி இருக்கிறாங்க. எல்லாம் இந்த கட்சிக்கு நம்ம வேறுபாடு கிடையாது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வளர்ப்பதற்கு நாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்டு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதனுடைய அடிப்படை தான் இன்றைய ஒரு பிரச்சனை வந்திருப்பது. மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நாம் ஒன்றுபட்டு செயல்படும். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இங்கே நிலம் வந்து யாரும் கண்ட்ரோலு, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாது. அதனால தான் அவர் சொன்னார், கட்கரி என்ன சொன்னாருன்னா, இது எங்கள் நிலம் வந்து எங்களுடைய கண்ட்ரோல் இல்லைங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதுக்கு வந்து பரிகாரம் காணுவதற்கு நிலம் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறோம்ல, மாநிலத்துக்கு அதிகாரம் வேணுன்றோம்ல, மாநில எல்லாம் பேசுகிறாங்கல்ல, மாநில அதிகாரம் இருக்குது இல்லை, நிலம் யாருது இதுதான் இருக்குல்ல. அதனால் இந்த நிலம் கொடுக்கறதும் செய்கிறதும் அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் கையில் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்தில் இருக்கிறது. நிலம் சம்பந்தப்பட்டது இது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு செயல்படுத்த முடியாது. ஸ்டேட்டுக்கு அதிகாரங்களும் பேசக்கூடாது. பார்லிமெண்ட்டில் கூட பேசுனாங்க, நேற்று கூட பேசும் பிரச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. மாநில அரசு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசினார். இன்னொன்று சொன்னேன், அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர அதிகாரத்தை வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை பாருங்கள், ஒசூரில் வந்து லேண்டு பிரச்சனை, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இல்லை, சந்தை பற்றி நிர்ணயிங்க, கைட்லைன்ஸ் வேலை விட்டுட்டு சந்தை மார்க்கெட் வேலை சந்தை நிலையம் இருக்குல்ல, நிறைவேற்றி நீங்கள் இது பண்ணுங்கள். மாநில அரசு முன் வந்து இவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா எங்கள் மற்ற கட்சிகளை நாங்களும் ஒத்துழைக்க இதில் தயாராக இருக்கிறோம். இதுதான்.